இன்றைக்கி நம்ம தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் மொத்தம் 34. இதோட ஷார்ட்கட் வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, யாப்பு, மரபு, தொடை. இது எல்லாமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தூக்குதுறை அப்படின்றவங்களோட ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா பேர் மாட்டம்மை அப்படின்ட்டு அந்த அம்மா பேர். அந்த அம்மா ரொம்ப அழகான அம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் தோல் சுருக்கமாக இருக்கும். ஆனால் ரொம்ப தொன்மையானவங்க, பழமையான ஆள். அவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஐம்புலன்களையும் கவரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப இயல்பாகவும் இழைபாகவும் இருக்கும். அப்பேற்பட்டவங்களோட வீட்டில், அந்த தூக்குதுறையோட வீட்டில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தூக்குதுறை இங்கே என்ன நோக்கு, ஒரு திணை அளவு எனக்கு பொருள் வேணும், அது கை நிறைய அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். திணை அளவு பொருளை கை நிறைய அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குறவங்க அவங்களோட கூற்று என்னவா இருக்குது அப்படின்னா, என்னடா காலம் இது, கலிகாலம், இவனுடைய கலனில் போய் எல்லாமே சேருது, இதனால் என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. அவன் வாயை திறந்தாலே மெய்யே வராது, எச்சமாக தான் இருக்கும். ஸோ அப்போ கேட்போரோட கூற்று இப்படி இருக்குது. முன்ன வண்ணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்ன காலத்தில் அப்படின்றதுலாம் முன்ன வண்ணம். இப்போ முன்ன வண்ணம்லாம் அந்த அம்மா ரொம்ப தொன்மையானவங்க, தோல் இப்படி இருக்கும், அழகாக இருப்பாங்க. அவங்க விருந்து வைக்கிறது ரொம்ப இயல்பாகவும் இழைபாகவும் ஐம்புலன்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்லேயே எல்லா வேர்ட்ஸும் வந்துடும். மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவு, திணை, கைகோள், கூற்று, கேட்போர், கலன், காலம், பயன், மெய்ப்பாடு, எச்சம், முன்னம், பொருள், துறை, மாட்டு, வண்ணம், அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு. இந்த 34மே தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள். நன்றி.